ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு பலனை குறித்ததான அவசியம், நமக்கு பலன் தேவை என்பதை குறித்து வேதம் பல இடங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பலனை குறித்து பழைய உடன்படிக்கை புத்தகத்திலும் புதிய உடன்படிக்கை புத்தகத்திலும் ஏராளமா இருக்குது பலனை குறித்து. இந்த பலன் எப்படி கிடைக்குது, யார் நமக்கு பலன் தருகிறார், இந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும், அப்படி நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. நம்ம சுருக்கமா இந்த காலவெல்ல சில விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். இந்த பலனை பெற்றுக்கொண்ட தாவீது பழைய உடன்படிக்கை புத்தகத்திலிருந்து சிலரையும் புது உடன்படிக்கை புத்தகத்திலிருந்து சிலரையும் நாம் பார்க்க போகிறோம். எல்லாரையும் பார்க்க முடியுமானா கட்டாயம் பார்க்க முடியாது. சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். இந்த வசனம் இந்த வார்த்தையை ஏன் தாவீது சொன்னார் அப்படின்னா, அதுக்கு மேலே உள்ள ஒரு தலைப்பு இருக்குது பார்த்தீங்களா. அந்த தலைப்பு வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ அங்கே நம்ம போனோன்னா நமக்கு நேரம் இல்லை. இவர் என்ன சொல்ற ஆரம்பிக்கிற சங்கீதத்தை அப்படின்னா, என் பலனாகி கர்த்தாவே உன்னில் அன்பு கூறுவேன். கர்த்தர் எனக்கு யாரா இருக்கிறார்னா பலனா இருக்கிறார். தாவீது பராக்கிரமசாலியா இருந்தார், யுத்த புருஷனா இருந்தார். ஒரு தனி மனிதனா போய் ஒரு தேசமே ஜெயிக்க முடியாத ஒரு நபரை தனி மனிதனாக போய் என்ன செய்திருக்கிறாரு, ஜெயித்திருக்கிறார். யார? கோலியாத்தை. ஒரு தனி மனிதனாக போய் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார். அவர் போறதுக்கு முன்னாடி சொல்ற சவுல்கிட்ட, இவனா ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா நான் தனி மனிதனா சிங்கத்தை வாயெல்லாம் கீழ்ச்சிருக்கிறேன், என் ஆட்டை காப்பாத்திருக்கிறேன், ஒரு கரடியை ஒரு முறை நான் கொண்டிருக்கிறேன் வெறும் கையில தான். அப்படி இருக்கும்போது இந்த கோலியாத் ஒன்னும் பெரிய ஆள் இல்லை. அப்ப தாவீது ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். என்ன ரகசியத்தை சொல்றார் அப்படின்னா, இதெல்லாம் செய்தது தேவ பலத்தினால் அப்படின்ற ரகசியத்தை சொல்றார். தேவன் தான் என்னை பலப்படுத்துகிறார். என்னை எல்லாரும் ஒரு யுத்த புருஷனாய் கொண்டாடினா கூட கொண்டாடப்படத்தக்கவர் யார் அப்படின்னா தேவன் தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்காக எதை செய்தாலும் கொண்டாடப்பட வேண்டியவர் நாம் அல்ல, தேவன் தான் என்ற சிந்தை நமக்கு இருக்கணும். நம்மளை நாம் கொண்டாடக்கூடாது. எல்லாரும் கொண்டாடுறாங்க தாவீதை. இந்த கொண்டாட்டத்தை பார்க்கும்போது சவுலுக்கு ஆத்திரம் வந்துச்சு, காமக்காரமாகுது, எரிச்சல் வருது. எல்லாரும் இவனை கொண்டாடுறாங்களே. தாவீது இப்படிப்பட்ட கொண்டாட்டத்தை எதிர்பார்த்தாரா? இல்லை. எல்லாரும் கொண்டாடுவாங்கன்னு நினைச்சாரா? நினைக்கவே இல்லை. அவர் யோசிக்கவே இல்லை. அவர் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கொண்டாடப்பட வேண்டியவர் தேவன், நான் அல்ல என்ற மனநிலை அவருக்கு இருந்ததுனால அவர் இந்த சங்கீதத்தை சொல்றாரு, என் பலன் தேவன் என்று சொல்லுகிறார். நான் செய்த எல்லா காரியங்களுக்கும் காரணம் தேவன் தான், என் பலன் இல்லை என்றார். அப்ப என்னை அவர் பலப்படுத்தினபடினாலே அல்லது அவர் எனக்கு பலனா இருந்து என் மூலமாக இவ்வளவு காரியத்தையும் செய்திருக்கிறார். இதனுடைய எந்த காரியத்தையும் நான் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்க முடியாது. இதனுடைய எந்த கிரெடிட்டும் எனக்கு இல்லை, தேவனுக்கு மாத்திரமே என்பதை அவர் என்ன செய்யறார்னா இந்த இடத்துல சொல்லுகிறார். இப்போ அது மட்டும் சொல்ல, பலன் மட்டும் சொல்ல, உன்னில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆண்டவராய் கர்த்தர் என்னை பலப்படுத்தி எனக்கு பலன் தந்து இவ்வளவு காரியங்களையும் செய்ததெல்லாம் நான் பார்க்கிறேன். அந்த தேவனிடத்தில் நான் எப்படி இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன், அன்பு கூறுகிறேன். அப்ப பலன் எப்படி வந்ததுன்னா, தேவன் எதை பார்த்து பலன் தருகிறான், அன்பு கூறுகிறதுனால. அப்ப இந்த பலத்தினால் இவர் செய்கிற எல்லா காரியங்களும் தேவன் மேல் இவர் வைத்திருக்கிற அன்பை விட்டு இவரை என்ன செய்யல, பிரிக்கவில்லை. மனிதர்கள் முதலில் பிரிக்க முயற்சித்தார்கள். தேவனை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு இவரை பிரிக்க முயற்சிக்கிறாங்க. எப்படின்னா இவரை தூக்கி கொண்டாடுகிறார்கள். அப்ப புரிஞ்சினாரு. என்ன புரிஞ்சினார்னா, இவர்கள் எனக்கு என்ன செய்யறாங்க, தேவன் மேல் நான் வைத்திருக்கிற அன்பை பிரிக்கும்படி செய்கிறார்கள். அப்ப இந்த உலகத்துல நாம் கொண்டாடப்படும் போது தேவன் பிரிஞ்சிருவோம், கட்டாயம் பிரிஞ்சிருவோம். யாரெல்லாம் இந்த உலகத்துல பெரிதாய் தேவனுக்கான காரியங்களை செய்து கொண்டாடப்பட்டார்களோ அவர்கள் வாழ்க்கையின் முடிவில் தேவனோடு மறிக்கல.
தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க முடியாதவராய் போய்விட்டார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை யோசிக்கணும். இந்த பலன் தேவனால் வந்தது, இந்த பலன் தேவனால் வந்தது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன், அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒரே ஒரு சபைக்கு மாத்திரமே தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார். மற்ற 6 சபையை குறித்து தேவன் குறைவா சொன்னார், அல்லது அவர்களுக்கு திருத்த வேண்டும் என்ற காரியம் சொன்னார். ஆனால் இவர்களை குறித்து என்ன சொல்றாருன்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்ன செய்யல, நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே. நல்லா கவனிங்க, யார் வசனத்தை கை கொள்வார்கள் அப்படின்னா தேவனை நேசிக்கிறவர்கள் மாத்திரமே. தாவீது ஆண்டவராய் கர்த்தரை நேசித்தபடினால்தான் தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்தார். ஒரு காரியத்தை தவிர என்று தேவனே சொல்லிட்டார். என் இருதயத்துக்கு ஏற்றம் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஏன் இதெல்லாம் செய்தீங்க தாவீதுன்னு கேட்டா என்ன சொல்லுவாரு, நான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். அன்பு கூறுகிறதுனாலே அவருடைய கற்பனைகளுக்கு நான் கை கொள்ளுகிறேன், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன், தேவனுக்கு நான் பயந்து வாழ்கிறேன். அன்பு கூறலனா கற்பனை கை கொள்ள முடியாது. யார் ஆண்டவரை நேசிக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்க முடியும். அப்படி இல்லை நடக்க முடியாது. அப்போ அந்த ரகசியத்தை அவர் புரிந்து கொண்டார். தேவனுடைய வார்த்தை கேட்டு நடக்கணும் அப்படின்னா அவருக்கு எனக்கு என்ன இருக்கணும், அன்புதான் முதல்ல ஒரு பிரிட்ஜ். அன்பினால் நான் ஐக்கியப்பட வேண்டும். அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறார். ஒன்றுமில்லாத நிலை, ஆனா நேசிக்க காரணம் என்ன, தன் சொந்த குடும்பத்தினால் வெறுக்கப்பட்டபடினாலும் அது ஒரு காரணம் இருந்துச்சு நேசிக்கிறது. அப்ப இந்த உலகத்துல நாம் வெறுக்கப்படுகிறோம் என்றால் சந்தோஷப்படுங்க. ஏன் அப்படின்னா அது தேவனை நேசிப்பதற்கு காரணமாய் மாறும். இந்த உலகத்தில் நமக்கு வருகிற அநேக காரியங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், உதாசீனப்படுத்தப்படுகிற ஆண்டவரை நேசிப்பதற்கு அது காரணமாய் மாறும். அப்ப இந்த ரகசியத்தை அவர் தெரிந்து கொண்டார். இங்க அதே காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தது. அப்ப தேவன் அவர்களை பலப்படுத்தி இருக்கிறார். அந்த பலத்தினாலே அவங்க என்ன செய்யல, அவர் நாமத்தை மறுதலிக்கவில்லை. அப்ப நாமத்தை மறுதலிக்க கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில பிலதெல்பியா சபைக்கு போராட்டம் இருந்தது. கடினமான சூழ்நிலை கடந்து போனார்கள். எல்லாம் இருந்துச்சு. என்னையா இப்படி இருக்கிறீன்னு கேட்டா என்ன சொல்றானா, ஆண்டவரை நேசிக்கிறதுனாலே. ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரு, என் வசனத்தை கை கொண்டபடினாலே. எந்த மனுஷனாலும் ஆண்டவரை நேசிக்காம அவர் வசனத்தை என்ன செய்ய முடியாது, கை கொள்ளவே முடியாது. அதை பார்க்க போறோம். அப்ப தேவன் அவர்களை பார்த்து சொல்லி கை கொண்டிருக்கீங்க அப்படின்னு எப்படி சொல்றாருன்னா, நீங்க என்னை நேசிக்கிறீங்க, நீங்க இடத்துல அன்பு கூறுங்க. ஒருவர் அன்பு கூர்ந்தாதான் அவங்க சொல்றதை நாம கேட்க முடியும், சந்தோஷமா செய்வோம். நம்ம பிள்ளைங்க நம்ம நேசிச்சாதான் நாம சொல்றது செய்வாங்க. எல்லாம் போயிட்டு வான்னு போயினே இருப்பாங்க. இதே நிலைமை தான் இங்க இருக்குது. இந்த சபையை குறித்து உயர்த்தி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அன்பு கூறுறீங்க அப்படின்றார். நாம ஒரு விஷயத்தை இங்க புரிஞ்சுக்கணும். முதல் காரியம், தேவன் எனக்கு பலனா இருக்கிறார். தேவன் எனக்கு பலனா இருக்கிறார் என்பதற்காக நாம எப்படி வேணா வாழ முடியாது. என் சக்சஸ் எல்லாமே தேவனுடையது, தேவனால் வந்தது அப்படின்னு இருக்கணும். எனக்கு பலனா இருக்கிறார் அப்படின்போது நான் அவரை என்ன செய்யறேன், நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன், அடுத்து அன்பு கூறுகிறேன். அப்ப நாம் தேவன் எனக்கு பலனா இருக்க வேண்டுமானால் நான் அவர்கிட்ட என்ன செய்யணும், அன்பா இருக்க வேண்டும். நாம் அன்பா இருக்கும் போது மாத்திரமே அவர் கற்பனைக்கு என்ன செய்ய முடியும், ஈஸியா கை கொள்ளலாம். அவருடைய கற்பனைக்கு கை கொள்வது எளிதா எப்பொழுது மாறுதுன்னா,
அவரிடத்தில் அன்பா இருக்கும்பொழுது. அது இங்கே சொல்றார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாமல் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஆமா, அங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தை பிலதெல்பியா சபைக்கு அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீங்க என் வசனத்தை என்ன செய்தீங்க, கை கொண்டீங்க. ஆண்டவர் கொடுத்த சாட்சி, கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். இங்கேயும் சொல்றாரு, என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அப்ப அவர்கள் அன்பா இருந்திருக்கிறார். அப்ப சபை தேவனிடத்துல அன்பா இருக்கும்போது மாத்திரமே பலனா இருக்கும். வசனத்தை கை கொள்ளும், வசனத்தை கை கொள்ளும்தான் பலனா இருப்பார்கள். சபை எப்படி பலன் அடையும்? சபை பலனோடு கூட இருந்தால்தான் சத்துருவை மேற்கொள்ள முடியும். ஒரு பலவீனமான சபை சத்துருவை செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இப்போ இன்றைய நிலைமை என்னன்றது நீங்களே பாருங்க. இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குது? ஏன் அப்படின்னா, இந்த அறிவு, இந்த புரிந்து கொள்ளுதல் இன்னும் சபைக்கு வரவில்லை. சபைக்கு வரவில்லை. சபைக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா, பிசாசை நான் மேற்கொள்ள வேண்டுமேயானால் எனக்கு என்ன வேணும்? பலன் வேண்டும். பலன் வேண்டுமேயானால் நான் தேவனுக்கு அன்பு கூறணும். தேவனுக்கு அன்பு கூறும் போது மாத்திரமே நான் அவருடைய வசனத்தை கை கொள்ள முடியும். கை கொள்ளுக்கு தேவன் என்ன செய்கிறார்? பலன் தருகிறவரா இருக்கிறார். தேவனே அங்க சாட்சி கொடுக்கிறார். லூக்கா 24:49. பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமா, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பலனை குறித்து சொல்றார். நீங்க உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவீர்கள். தேவ பலன் அதுதான். அது என்ன பலன்? தேவ பலன். இந்த தேவ பலன் மாம்சத்திற்கான கிரியைகள் அல்ல, தேவ ஆவியினால் உண்டாகிற கிரியைகள். அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமா, இங்கே பலன் அல்ல, தேவ பலன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் தேவ பலன் அடைந்து. இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது, அப்படியே போயிடக்கூடாது. நிறுத்தி, இது என் வாழ்க்கையில இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். என் வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த பலன் ஏன் இல்லை என் வாழ்க்கையில? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன இந்த பலன் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த தேவ பலன் தேவை. நமக்கு பலன் இல்லை என்றா பிசாசு என்ன செய்வோம்? மேற்கொண்டு அதை பற்றி நாம் பார்க்க போறோம். பலனை இழந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அப்போ அந்த தேவ பலன் இல்லை என்றால் அவன் நிலைமை என்ன? ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சினால்தான் உங்களால சபையானது தனியா இருக்க முடியாது. சபையானது பரிசுத்த ஆவியானவருடைய பலனால் மட்டுமே வாழ முடியும். இந்த தேவ பலன் தான் அவர்களை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, எப்போதும் வெற்றி சிறக்கிற வாழ்க்கையை வாழ வைக்க முடியும். அப்படி என்பதனாலே விட்டு சொல்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னால ஒருத்தர் மறுதளித்துட்டாரு, ஒருத்தர் காட்டி கொடுக்கிறார், பின்வாங்கி போறாங்க, ஒருத்தர் விசுவாசிக்க முடியாம தடுமாறி இருக்கிறார். அவரை பார்த்தாதான் விசுவாசிப்பேன், வீட்டு விசுவாசி, இப்படி எல்லாம் தடுமாற்றத்தில் இருக்கிற சூழ்நிலை. இப்படியே விட்டுட்டா அவ்வளவுதான். இப்ப இது சபைக்குள்ள இருக்கிறது. மறுதளித்து போனவர்கள் இருக்கிறார்கள், இயேசுவை காட்டி கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியாதபடி தடுமாறி கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க, விசுவாச வாழ்க்கையில நிலைத்திருக்க முடியாம இருக்கிறாங்க. சபைக்குள்ள எல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில தான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க? தேவ பலன் அடையுங்க. பரிசுத்த ஆவியானவர் மூலதான். நீங்களே உட்கார்ந்து எதையும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன செய்யுங்க? தேவ பலன் அடைவீர்கள். இந்த பலன் இல்லாம நீங்க என்ன செய்ய முடியாது?
விசுவாசத்தில் உறுதியா இருக்க முடியாது. இந்த பலன் இல்லாம எனக்கு சாட்சியா இருக்க முடியாது. இந்த பலன் இல்லாம நீங்க என்ன எனக்காக வாழவே முடியாது. வாழ முடியுமா அப்படின்னா முடியாது. அந்த தேவ பலனை அவர் வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார். காத்திருங்க அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தேவ பலன் இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் என்ன நினைக்கிறோம், பணம் தான். சில பேருக்கு பணம் தான் வெல்த்து, பணம் தான் ஒரு பெரிய மணி ஸ்ட்ரென்த்தே, மணி தான், மணி பவர் எல்லாம் செய்யும். ஆனா விசுவாசம் மட்டும் அது என்ன செய்ய முடியாது, பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாது. பணத்தை வைத்து ஆவியில வளர முடியாது. பணம் ஒன்றும் காரணமா இல்லை, தெய்வ பலன் தான், பரிசுத்தாவியானவர் தான் இங்கே காரணமா இருக்கிறார். அப்ப நீ எதற்கு பலன் அடைய வேண்டும் அப்படின்னா, அவருக்கு சாட்சியா இருப்பதற்காக பலன் அடைய வேண்டும். நான் இதை பத்தி ஏற்கனவே சாட்சினா என்னன்றதை பத்தி நான் பேசியிருக்கிறேன். ரோமர் 1:1 ரோமர் 1:16 16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஆமா, தேவ பலன் எதுவா? சுவிசேஷம். ரட்சிப்பு உண்டாவதற்கு விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்குது. சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கு அங்க பரிசுத்த ஆவியானவர். இந்த சுவிசேஷம் யார்? கிறிஸ்து. கிறிஸ்து தான் சுவிசேஷம். அதை பற்றி பார்த்தோம். 1 Corinthians 4:4 நினைக்கிறேன். கிறிஸ்து தான் சுவிசேஷம். இந்த தேவ பலத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் அவருக்கு யாருக்கு இருந்தது? அப்போஸ்தலன் பவுலுக்கு இருந்தது. அவர் அதை குறித்து சொல்றார். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இங்க யார் பலப்படுத்துகிறா? என் பலனால் அல்ல, கிறிஸ்துவின் பலனால். கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறபடினால். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது எல்லா சீஷர்களும் அறிந்திருந்தார்கள். கிறிஸ்து நம்மை பலப்படுத்தினால் ஒழிய. அப்ப இது என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய பலன். கிறிஸ்து என்னை அவருடைய சுவிசேஷம் ரட்சிப்புகள் கொண்டு வந்து வெளிச்சமா ரட்சிப்பு. அங்கிருந்து எங்க வந்துட்டாரு? என்னை பரிசுத்த ஆவியான அந்த பலன், அது கிறிஸ்து என்ன செய்யறாரு? பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அதனால் பலன் உண்டு. அது சொல்றாரு. அவர் என்னை பலப்படுத்த கிறிஸ்துனாலே எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய. இல்லையா? எனக்கு பலன் உண்டு. அப்ப அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இதை புரிஞ்சுக்கினார், ரகசியத்தை புரிஞ்சுக்கினார். என்ன? என்னை அவர் பலப்படுத்தினாலுடைய நான் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் பலனால் தான் நான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். நான் என்னுடைய மாம்ச பலத்தில் எதை என்ன செய்யக்கூடாது? செஞ்சிடக்கூடாது. செய்யலாம், ஊழியம் செய்ய முடியாதானா? செய்யலாம். இன்றைக்கு கிறிஸ்துவின் பலத்தை விட பயங்கரமான சவுண்ட் சிஸ்டம், பயங்கரமான மியூசிக், பயங்கரமான விளம்பரங்கள், இப்படி எல்லாவற்றையும் வைத்து ஊழியம் செய்யக்கூடிய காலத்துக்குள்ள வந்துட்டோம். பாபிலோனிய கலாச்சாரம், நிறைய விஷயங்கள்லாம் வந்துச்சு. அதன் அடிப்படையில அவங்க ஒரு மயக்கத்துல போவாங்க, நல்லாகுது, அவ்வளவுதான். ஆனா சுவிசேஷம் அங்க போதா தெரியல. இதெல்லாம் 2வதா 3வதா 4வதா இருக்கணும். எது முதல்ல இருக்கணும்? கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதுதான் முதல்ல இருக்கு. பவுல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கினார். ஒரு யாரும் கூட்டுன்னு போல, ஒரு மியூசிஷியனும் கிடையாது, ஒரு மியூசிக்கும் கிடையாது, ஒரு சவுண்ட் சிஸ்டம் வச்சிருந்தாரா ஒன்றும் தெரியல. ஆனா உலகத்தையே கலக்கிட்டார். அவர் பயப்படுறோம் பார்க்குறவங்களாம். அப்போ அங்கே அவருக்கு புரிந்ததெல்லாம் ஒன்னே ஒன்றுதான், என்னை பலனடைய செய்கிறவர் அவர் தான். எதற்கு? எல்லாவற்றையும் செய்வதற்காக. எல்லாவற்றையும் எனக்கு செஞ்சதுக்காக இல்ல, தேவனுக்கு செய்வதற்காக, தேவனுக்கு எல்லாவற்றையும் செய்வதற்காக. இன்னைக்கு பலம் தேவனுக்காக இருக்குதா நமக்காக இருக்குதா? தேவனுக்காக நான் எல்லாவற்றையும் செய்ய பலன் அடைந்திருக்கிறேனா அப்படின்னு மாம்ச பலனா தான் இருக்கும். நமக்காக செஞ்சுக்கலாம். தேவனுக்காக அப்படின்னா
தேவன் பலப்படுத்துவார். நமக்காக செஞ்சீங்கன்னா நம்ம பலத்திலே செஞ்சிடலாம், அப்படி இல்லை. தெய்வ பலத்தினால். ரோமர் 8:39 8:39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமா, அதாவது நம்மை என்று சொல்லுகிறார், அவெல்லாம் சேர்த்து சொல்றாரு, உங்களெல்லாம் பிரிக்காது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இதுக்கு மேல உள்ள வசனம் நீ வாசி பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு, இதுல 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்ற கேள்வியோடு கூட எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியா சொல்றாரு, நான் நிச்சயித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவில் இயேசுவில் உள்ள தேவன் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயித்திருக்கிறேன். பிரிப்பவன் யார் என்ற கேள்வி கேட்டுட்டு முடியவே முடியாது, அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்றார். அப்படின்னா அந்த பலனுக்கு காரணம் நான் அன்பு கூறுகிறேன். நான் ஆண்டவராய் கர்த்தரை எப்படிப்பட்ட நிலையில் அன்பு கூறுகிறேன் என்பதை அவர் சொல்லிவிட்டு சொல்றார், இது பிரிக்க முடியாது என்றார். இவ்வளோ வந்தது, இவ்வளோ மரணம் சூழ்நிலை வந்தது, ஆனால் நான் அவரை நேசிக்கிறதிலே உறுதியா இருக்கிறேன். எல்லா போராட்டத்தினிடையும் நான் அவரிடத்தில் அன்பு வைத்திருக்கிற அந்த அன்பில நிலைத்திருக்கிறேன். அந்த அன்புல ஒரு ஆள் நிலைத்திருக்கிறான்னா அவங்க உறுதியா சொல்ல முடியும், ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் செய்கிறாளா இருப்பான். கர்த்தர் சொல்கிற எல்லாவற்றையும் செய்கிற ஒரு நபர் கட்டாயம் ஆண்டவரை நேசிக்கிறதா இருக்க முடியும். தேவனிடத்துல நான் அன்பு கூறுகிறேன், பிரிக்க முடியாதபடி அன்பு என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமா, அவர் பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார், பலன் தருகிற தேவன். அப்ப எங்கேயும் வெளியே போய் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம இங்கே போனா கிடைக்குமா, அங்க போனா கிடைக்குமா, அந்த கூட்டத்துக்கு போனா கிடைக்குமா, இந்த கூட்டத்துக்கு போனா கிடைக்குமா, எங்க இல்லை. தேவன் பலன் தருகிறவர். அவருடைய சமூகத்தை காத்திருக்கும் போது, ஆண்டவரே நீங்க அந்த பலன் தாங்க. தாவீது எந்த கூட்டத்துக்கு போய் பலன் பெற்றுக்கொண்டார்? தாவீது எந்த சபைக்கு போனார், எந்த கூட்டத்துக்கு போனார், யார்கிட்ட தலையை கொடுத்தார்? இல்லை, தேவ சமூகத்தில் காத்திருந்தான், பலனை பெற்றுக்கொண்டார். இன்னொரு நபரை குறித்து பார்க்கலாம். யோசுவா 14:11. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருப்பதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆமா, அவர் சொல்றாரு, ஏறக்குறைய 40 வருஷம் பிரயாணம், அது 40 வருட பிரயாணத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவரு ஒரு யங் மேன், ஒரு வாலிபனா தன்னுடைய பிரயாணத்தை துவங்கினாரு. இப்போ அவர் சொல்றாரு, 80 வயசு கிட்ட ஆயிடுச்சு அவருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய ஓட்டத்தை துவங்கும் போது எப்படிப்பட்ட பலனா இருந்தனோ, அதே போல மோசே என்னை அனுப்பும் போது நாளில் எப்படி நான் பலனா இருந்தனோ அதே பலன் எனக்கு இருக்கிறது. அதே பலனோடு தான் நான் இருக்கிறேன். இதுதான் தேவ பலன். நீ யோசுவாவுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தீங்க வச்சுக்கங்களேன், அவர் தேவனுக்கு எவ்வளவு பயப்படுகிற மனுஷனாய் காணப்பட்டார். ஆண்டவர் எவ்வளவு எல்லாரும் ஒரு மாதிரி சொல்றாங்கன்னா இவர் உறுதியா இருக்கிறார். யோசுவா காலை மட்டும் உறுதியா இருக்கிறான். எதுல? தேவனுடைய வார்த்தையில், தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தில் எப்படி இருக்கிறாங்க? உறுதியா இருக்கிறான். உறுதியில அவங்களை எதுவும் மாற்றவே முடியல. ஏன் அப்படின்னா அவர் தெரியும் தேவன் பலப்படுத்திருக்கிறான். எதனால் அப்படின்னா தேவனுடைய கிரியைகளை பார்க்கிறார். அப்போ ஒன்றும் பிரமாணம்லாம் அப்போ ஒன்றும் கொடுக்கப்படாத காலத்தில் இருக்குது, அதன் பிறகு தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் புரிந்து கொண்டார். ஒரே ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொல்லியிருக்கிறார், தேசத்தை நான் கொடுப்பேன், அவ்வளவுதான், அது போதும். அந்த வார்த்தையில உறுதியா இருந்தபடினாலே, ஆண்டவர் நேசத்து உறுதியா இருந்தபடினால அவர் பலனோடு கூட கடைசி வரைக்கும் நிற்கிறார். ஒரு பெரிய பலன் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டுமையானால் முதல் என்ன செய்யணும்? தேவனிடத்தில் நான் எவ்வளவு அன்பா இருக்கிறேன். நமக்கு தெரியணும், எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் என் தேவன் மேலே நான் வைத்திருக்கிற அன்பை விட்டு
ஒன்று பிரிக்க முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கு. பிரிக்கல. நம்ம அதை நிச்சயத்திருக்கிறேன் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கணும். இருக்குதான்னு பாருங்க. பிரிக்க முடியாததால பிரிஞ்சுக்கிறோமா? கொஞ்சம் எதனா வந்தா பிரிஞ்சிடுது. கொஞ்சம் உறவுகள், கொஞ்சம் உலக நட்பு, கொஞ்சம் பணம், கொஞ்சம் காரியங்கள் தேவ அன்பை விட்டு என்ன செய்யுது? பிரித்து விடு, எளிதாக பிரித்து விடு. நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே உம்மை விட்டு பிரிக்கிற எந்த காரியமும் வரக்கூடாது, வந்தாலும் உம்மை விட்டு பிரியக்கூடாது. நான் மோடு கூட என்ன செய்யணும்? நெருங்கி இருக்கணும் ஆண்டவரே. நண்பை விட்டு பிரிக்க முடியாதபடி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு ஐக்கியம் இல்லை. அப்போ தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது அந்த அன்பில் நிலைத்திருக்கிறோம். அப்போதான் நான் பலனா இருக்கிறோம். அப்போ இவர் கீழ்ப்படிந்திருக்கிறார் பாருங்க. இவர் ஒரு பெரிய லீடரா அப்புறம் மாறுறார் இல்லை. இவர் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற மோசையுடைய ஸ்தானத்துக்கு வரார். மோசையுடைய ஸ்தானத்துக்கு வரார். அவருடைய முடிவின் போது சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். அப்படின்னா அவர் துவங்கிய நாள்ல இருந்து கர்த்தரை சேவிக்கிறவராய் தன்னை மட்டும் சொல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவி. எவ்வளவு உண்மையா சேவித்திருக்கிறார். அதனால்தான் அந்த பலன். அப்ப எவ்வளவு அன்பாய் தேவனிடத்தில் இருந்திருக்கிறார். அதனால்தான் கீழ்ப்படிதல். உறுதியா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தைரியமா சொல்லணும், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீ ஒருத்தர் தனியா வந்த ஆள் இருக்கிறான், குடும்பம் வர முடியல. நீங்க ஆண்டவரை சேவிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அங்கே இருக்குது, எல்லாத்துக்கும் லிங்க் இருக்கு. பழைய உடன்படிக்கை புத்தகங்களுக்கு எல்லா வசனத்துக்கும் இங்கே தொடர்பு இருக்கிறது. தொடர்பு இல்லாம இல்லை. சேவிக்குவோன்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு அந்த நிச்சயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, தேவன் என்னை பலப்படுத்தி இருக்கிறான், நான் அவருடைய பலனால் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்னொரு சோகமான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பலனை குறித்து நாம் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதற்கு பின்பு அவன் சூரை ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாய் இருந்தான். ஆமா, நாம தேவனிடத்தில் அன்பு குறித்து பார்த்தோம். எல்லாரும் எப்படி ஆண்டவர் நேசிக்கிறாங்க. ஆனா இவர் இங்க அன்புல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இவரும் சாதாரண கிடையாது. யார் அப்படின்னா, தேவனிடத்தில் வல்லமை பலனை பெற்றுக்கொண்ட ஆள். இவர் எங்கிருந்து நான் ஆரம்பிக்க விரும்பினேன் அப்படின்னா, அன்பிலிருந்து. இவரை குறித்து இன்னும் போடப்பட்டிருக்குதுன்னா, அதற்கு பின்பு அப்படின்னா வேற காரியங்கள் செஞ்சுட்டு வந்துகிறார், சும்மா இல்லை. அதற்கு பின்பு அவர் சோரேத் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமா இருந்தான். ரொம்ப அன்பா இருக்கிறான். யார்கிட்ட? தெலீலாளிடத்தில் அன்பா இருக்கிறான். தெலீலாளிடத்தில் அன்பா இருக்கிறாள். தேவனிடத்தில் அன்பா இருக்க முடியுமானா? முடியாது. அவர் அவங்க அப்பா அம்மா போதிக்கப்பட்ட மனுஷன், போதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நசரேயன் எப்படி இருக்க வேண்டும் என்ற எல்லா போதனையும் கேட்டு வளர்ந்தவர். ஆனா கடைசியில் அவர் கண்களுக்கு இச்சை என்று சொல்லி போயிட்டார். அவர் தேவன் அவரை அளவில் அவரை மாதிரி பலசாலி யாருமே கிடையாது. அவரை மாதிரி பலசாலி யாருமே இல்லை. நான் போன வாரம் ஒரு இடத்துல டீச் பண்ணும்போது கேட்டேன், இந்த இவர் யாரு சிம்சோன் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னா, பயங்கரமா இருந்திருப்பாரு இல்ல. இப்ப இருக்கிற இந்த குத்து சண்டை வீரர்கள்லாம் பயங்கரமாக அது மாதிரி இருந்திருப்பாரா? ஆமா, அப்படிதான் இருந்திருப்பாரு. அப்படிலாம் இருந்திருக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இருந்திருந்தா ஒருத்தனை கிட்டே வரமாட்டான். எவன் கிட்ட வருவான்? பயப்படுவான். அவர் ஒரு சாதாரண ஆளாதான் இருந்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய வல்லமை அவர் மேல் இறங்கும் போதுதான் அவர் அசாதாரணமான ஆளா மாறுறார். அது வரைக்கும் அவர் ஒன்றும் சாதாரண ஆள் தான். அப்படி யாருக்கிட்ட வர முடியாதுல்ல. யாருக்கும் அவர் பயங்கரமும் அப்படியே மலை மாமிசம் மாதிரி மாம்சம் மாற இல்லை. இப்போ பார்க்கலாம், அந்த மாதிரி ஆளாம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கையும் பெருசு பெருசாக இருக்கும், காலெலாம் பெருசு பெருசாக இருக்கும், உடம்புலாம் பெருசு பெருசாக இருக்கு. அவங்க ஸ்ட்ரென்த்தை காட்டுவாங்க. ஒரு அடி அடிச்ச ஆள் தான். அது மாதிரி ஆனா
இருந்திருந்தா ஒருத்தனை வரமாட்டான். ஒரு சராசரி மனிதனை போல் தான் இருந்தார். இன்னும் முடி வெட்டாம நீளமா இருந்துச்சு. அந்த நீளமான முடி வெட்டக்கூடாது. நசரை விரதம் முடி வெட்டக்கூடாது. இப்போ இவர் இங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இவர் தோல்வியில் முடிக்கிறார். உங்களுக்கு தெரியும், தோல்வியில் முடிக்கிறார். இவர் அன்பு, தேவனிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டிய மனுஷன் ஒரு ஸ்திரீயோட அன்பு செலுத்துறாரு. ஸ்திரீயோட அன்பு செலுத்துற ஆளு என்ன செய்ய முடியாது? தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய முடியாது. இவர் என்னெல்லாம் செய்யக்கூடாது தேவன் சொன்னாரோ எல்லாத்தையும் செய்யறார். செத்து போன சிங்கத்தை உள்ள தேன் எடுக்கிறார். செத்து போமா செத்த இதுல போய் தொடக்கூடாது, ஆனா அங்க போறாரு, அதை எடுக்கிறார். அது தவறு. நசரை விரோதமான காரியம். பிரஜாதிகளிடத்துல போய் கல்யாணம் பண்ண கூட செய்யறாரு. அங்க போய் சண்டை, பிரச்சனை. இப்படி தொடர்ந்து ஒரு வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது அவர் கடைசி வரைக்கும் என்ன செய்யல? இந்த பலனை குறித்த புரிந்து கொள்ளுதல் எல்லாம் ஆண்டார். இந்த பலன் தேவனுடையது, இது தேவனுக்காக நான் செய்யணும்னு யோசிக்கவே இல்லை. நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பால்களோட கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனார். இது என்ன கதவு தெரியுமா? என்ன கதவு? பட்டணத்து ஒரு சிட்டி, பட்டணத்துடைய வாசல். அது அப்படின்னு எப்படி யோசிச்சு பாருங்களேன், கற்பனை பண்ணி பாருங்க. பயங்கரமா இருக்கும். அதை தூக்கின்னு போறாருன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னால இவர் எங்க இருந்தாரு? ஒரு வேசியினிடத்திலே இருக்கிறார். ஒரு நசரை என்று செய்யலாமானா செய்யக்கூடாது. நசரை விரதம் உள்ளவன் இப்படிப்பட்ட பாவக்காரன் ஈடுபடுவான். ஆனா செய்யறார். எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யறார். ஆனா தேவன் பொறுமையா இருந்தார். எல்லா பாவத்தையும் சகித்து தேவன் பொறுமை, எப்படியாவது நீ என் பக்கம் வந்துருவேன் பொறுமையா இருந்தார். ஆனா தேவனுக்காக ஒன்றும் செய்த மாதிரி தெரியல. ஆண்டவருக்கு ஒன்றும் செய்யல, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் செய்தார். ஆண்டவர் பொறுமையா இருந்தார். ஆனா கடைசியில இவர் என்ன செய்தார்னா மாட்டிக்கினார். தேவன் நேசிக்கல. யார் நேசிக்கிறாரு? ஒரு பெண்ணை நேசிக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம இருக்கிறாரு. கடைசியில் அவர் சிக்கி கொண்டார். முடிவு எங்க அப்படின்னா தலை சிரைக்கப்பட்டுச்சு, கண்ணை தோண்டிட்டாங்க. கடைசியா என்ன நடந்தது? 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம், அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அதாவது கண் போன பிறகுதான் அவர் யோசிக்கிறாரு, நான் ஆண்டவருக்காக எதுவுமே செய்யலையே, இல்ல தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியவே இல்லையே, ஒரு நியாயாதிபதியா இருக்க வேண்டிய நான் அப்படி இல்லையே அப்படின்ற ஒரு நினைவு வருது. அப்படிதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நான் இவன்லாம் சாவடிக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க? கண்ணு கேட்கல, திரும்ப எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. தேவன் அவரை பலப்படுத்துகிறார். அந்த பலன் வந்த பிறகு அழிக்கிறார். நீங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள் 40 வருஷம் தளத்துக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அங்க இருந்த எல்லா பிரபுக்கள், அதிகாரிகள் மொத்த பேர் செத்து போயிட்டான். இப்போ அடுத்த சந்ததி வர்றதுக்கு 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 இயர்ஸ் கழிச்சா அவன் சண்டைக்கு எதை போடுறதுக்கு வரான். அது வரைக்கும் எதுவுமே என்ன செய்ய முடியல, ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு அவன் சாக முன்பாக அந்த பலனை தேவனுக்காக, தேவ ஜனத்துக்காக செஞ்சு போயிட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த அன்பு நமக்கு பலன் வந்த பிறகு வேற மாதிரி மாறக்கூடாது. அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் மேல் தான் எனக்கு அன்பு இருக்குதுன்றார். நான் ஆண்டவர் தான் நேசிக்கிறேன், அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன், அவர் மேல நான் அன்பா இருக்கிறேன். எப்படிப்பட்ட அன்பு! இவ்வளவு போராட்டம், பிரிக்க முடியாத அன்பு. அதனால அவர் பலனோடு கூட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்றார். அப்ப அந்த பலனும் போகல, அன்பும் போகல, கீழ்ப்படிதலும் போகல. தேவனை கண்டு கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்தார்? சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 26:20 வாசகம். லேவியராகமம். உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும், உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. அதாவது அந்த தேசத்தை குறித்து அங்க என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அந்த தேசத்தை என்ன சொல்றாரு? இப்ப அந்த வாசிங்க. அது கோதுமையையும் வார்கோதுமையையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம், அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது எப்படிப்பட்ட தேசம் என்பதை குறித்து சொல்றாரு.
சொன்ன பிறகு இந்த லேவி ராகமத்துல அதாவது இது சொல்லிட்ட பிறகு தான் அங்க வருது லேவி ராகமம் இல்லையா? இப்போ 26:20 நாம் வாசிக்கிறோம். வாசிங்க 26:20. உங்கள் பெலன் விருதாவிலே செலவழியும், உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. உங்கள் பலன் விருதாவா போயிடும். அதுக்கு முன்னாடி என்ன சொல், தேசம் எப்படிப்பட்டது அதன் பிறகு சொல்றார். தேசம் எப்படிப்பட்டது? ஆசீர்வாதமான தேசம். அப்ப நீங்க கீழ்ப்படியில, தேவனுடைய அன்பு கூறல, அவர் கற்பனைகளை கீழ்ப்படியலனா பலன் போயிடும்ன்ற. பலனற்றவர்களாய் போயிடுவீங்க. இந்த பலன் ஒன்றுக்கும் உதவாதா போயிடும். அப்ப அதே நிலைமை தான் யாருக்கு? சிம்சோனுக்கு வந்துச்சு. அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபடினாலே பலனை இழந்து போனார். அப்ப நமக்கு தாவீது மூலமாக அப்போஸ்தலன் பவுல், பேதுரு, அநேகர் எழுதுறாங்க. இதை பற்றி அநேகர் எழுதுறாங்க. ஒரு தேவ பலனை பெற்றுக்கொண்டு எப்படி வாழ்ந்தார்கள். என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அடுத்து அன்பு கூறுவேன். என் பலன் ஒன்று இல்லைன்னு எப்போ யோசிக்கணும். என் கை வல்லமை அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். நேபுகத்நேச்சார் ஒன்னும் எல்லாம் போயிட்டான். நான் கட்டின என் பாபிலோன் போயிடுச்சு. என் பலன் என்று அவன் யோசித்தான். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு வாழ்க்கை. எந்த காலத்திலும் இல்லை, தேவன் தான் என் பலனா இருக்கிறான். எனக்கு பலன் தேவன் தான். அவருடைய பலத்தினால் தான் இதை செய்திருக்கிறேன். இதுவரைக்கும் எல்லா காரியங்களும் தேவ பலனால். எல்லா கிரெடிட்டும் யாருக்கு? தேவனுக்கு. நமக்கு ஒன்றும் இல்லை. அவர் பலப்படுத்த தான் செய்ய முடியுது இல்லையா? மனுஷன் என்ன செய்வான்? தேவனை விட மனுஷன் தான் மகிமைப்படுத்துவான். ஏன்? எதனா கொடுப்பாங்க அப்படின்ட்டு. மனுஷனை ப்ளீஸ் பண்ணா எதனா கொடுப்பாங்க, அப்படி இல்லை. தேவனை தான் நான் மகிமைப்படுத்துவேன். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றியோடு நாங்கள் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் போடுகிறோம். எங்கள் ஆண்டவராய் கர்த்தர் இந்த காலவில் எங்களோடு பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் எப்போதும் தேவ பலனால் நிறைந்து வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களை அதிகமாக நேசிக்கவும், உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும், தேவ பலனால் நிறைந்து வாழ உதவி செய்யும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சபையானது தேவ பலனால் நிறைந்திருக்கும்படியா ஜெபிக்கிறான் ஆண்டவரே. ஒருவரும் பலவீனமா இருக்கக்கூடாது ஆண்டவரே. பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று வேத்து வாசிக்கிறோம். பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க. உம்முடைய பிரசன்னம் ஓடு இருந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். பிரயாச பண்ணி வாங்கி ஆசை ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறான் ஆண்டவரே. வல்லமையில தேவன் மகிமையான காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். எல்லா துதியும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.